அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாவட்ட வாரியாக உள்ளரங்குகளில் மக்கள் சந்திப்பை நடத்த தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு பொதுமக்களை சந்திக்காமல் இருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் மக்கள் சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் 27 கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதன் பிறகு பொது நிகழ்வுகளில் விஜய் பங்கேற்காமலே இருந்து வந்தார். இதனிடையேதான் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சென்னைக்கே அழைத்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து சோகத்தில் இருப்பதாக கூறிய விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி பணிகளை மேற்கொண்டு வந்தார். அதையடுத்து மீண்டும் மக்கள் சந்திப்பு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதற்காக தமிழகம் முழுவதும் 4000 பேரை தேர்வு செய்து மக்கள் பாதுகாப்பு படையும் உருவாக்கி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களுக்கு ராணுவம் மற்றும் காவல்துறையில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு கொண்டு பயிற்சி அளித்தும் வருகிறார். இந்த நிலையில்தான் சேலத்திலிருந்து டிசம்பர் 4 முதல் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க விஜய் முடிவு செய்திருந்தார். ஆனால் திருவண்ணாமலை கார்த்திகை திருவிழா உள்ளிட்ட சில பாதுகாப்பு காரணங்களால வேறொரு தேதியில பிரச்சாரத்தை வைத்துக் கொள்ள போலீசார் அறிவித்திருந்தனர். இதற்கிடையே நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரத்தில் இருக்கிற தனியார் கல்லூரி வளாகத்துல பொதுமக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார். இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை சந்திக்கிறார். அதாவது காஞ்சிபுரத்தில் நலிவடைந்திருக்கக்கூடிய விவசாயிகளையும் அதே போல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தொண்டரணியினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே கல்லூரி வளாகத்திலே ஏறத்தாழ 5 நாட்களுக்கு மேலாக தொண்டரணியினர் அதற்கான பயிற்சியிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். விஜய் எங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரோ கட்சி நிகழ்ச்சி நடக்கிறதோ அங்கே பொதுமக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தும் வகையில தொண்டரணிகளுக்கு பயிற்சியும் அங்கே அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் தான் விஜய் காஞ்சிபுரத்திலிருந்து தன்னுடைய மக்கள் சந்திப்பை தொடங்குகிறார். அதாவது மாவட்ட வாரியாக உள் அரங்குகளை மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் திட்டமிட்டிருக்கிறார். அவருடைய முதல் மக்கள் சந்திப்பு நாளை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில நடக்க இருக்கிறது. அதே போல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நலிவடைந்த விவசாயிகளையும் சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்தித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடைக்கப்பெறவில்லை. அதாவது எஸ்ஓபி வழக்கு நிலவில் இருக்கிறது. அந்த வழக்கு வந்தாலும் கூட தீர்ப்பு கிடைக்க பெற்றாலும் கூட மாவட்ட வாரியாக நலிவடைந்த மக்களை சந்திப்பதற்கான திட்டமிடலை விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் முதற்கட்டமாக விவசாயிகளை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்க இருக்கிறார் விஜய். இந்த நிலையில்தான் ஆயிரக்கணக்கான தொண்டர் படையினருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல விஜய் எப்பொழுதெல்லாம் பிரச்சாரத்தில் பேசுகிறார் அதே போல திட்டமிடலையும் இங்கே திட்டமிட்டிருக்கிறார். இது ஒரு பிரச்சாரமாகவே தான், இந்த தேர்தல் பிரச்சாரமாகவே தான் தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 2000 பேருக்கு கூடும் அளவிற்கு மட்டுமே இந்த அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற தொண்டர்களுக்கு இங்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும். முழுக்க இது மக்கள் சந்திப்பாக மட்டுமே இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. விஜய் கலந்துரையாட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பரந்தூர் விமான நிலையத்திலுமே உரையாடலுக்கான சாத்தியம் இல்லாத பட்சத்தில் இந்த மக்களிடம் உரையாட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சரி.